கிரக தோஷங்களின் பாதிப்புகளை எவ்வாறு தவிர்க்கலாம்? இந்த உலகத்திலே ஒரு மனிதன் ஜனிக்கும் பொழுதே அவனுடைய விதியானது தீர்மானிக்கப்பட்டு விடுகிறது. இந்த ஊழ்வினையை பற்றி அறிந்து கொள்வதற்காகத்தான் நம்ம ஜாதகத்தையே கணிக்கிறோம், இந்த ஜாதகத்தை பார்க்கிறோம். அதுல பார்க்கும்பொழுது ஒரு கிரகத்தினால் இந்த தோஷம் உண்டாகி இருக்கிறது அப்படின்னு சொன்னா இது நம்முடைய கர்ம வினைதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, கிரக தோஷங்களின் பாதிப்புகளை எவ்வாறு தவிர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இதுல கிரக தோஷங்களினுடைய பாதிப்புகளை தவிர்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா நிச்சயமாக தவிர்க்க இயலாது. என்ன பண்ணலாம்னு சொன்னா, கிரக தோஷங்களினால் வரக்கூடிய விளைவுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவம், மன வலிமையையும் உடல் வலிமையையும் தாருங்கள் என்று நாம் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். ஏன்னு சொன்னா, இந்த உலகத்திலே ஒரு மனிதன் ஜனிக்கும் பொழுதே அவனுடைய விதியானது தீர்மானிக்கப்பட்டு விடுகிறது. அழகாவே எழுதியிருப்பா, ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கத்தே ஜென்ம பத்திரிகா அப்படின்னு சொல்லிட்டு, பூர்வ ஜென்ம வினையின் அடிப்படையில் தான் நாம் இந்த ஜென்மத்திலே நாம் அதற்கான பலன்களை அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். சிலப்பதிகாரம் கூட ஏற்கனவே நமக்கு இந்த சிலப்பதிகாரம் கூட வழி காமிட்டிருக்கு. எப்படி சொல்லியிருக்கு? ஊழ்வினை உருத்து ஊட்டும்னு சொல்லிட்டோம். இந்த ஊழ்வினையை பற்றி அறிந்து கொள்வதற்காகத்தான் நம்ம ஜாதகத்தையே கணிக்கிறோம், இந்த ஜாதகத்தை பார்க்கிறோம். அதுல பார்க்கும்பொழுது ஒரு கிரகத்தினால் இந்த தோஷம் உண்டாகி இருக்கிறது அப்படின்னு சொன்னா இது நம்முடைய கர்ம வினைதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி சார், இதை இப்படித்தான் கண்டிப்பா இந்த கஷ்டத்தை நாம் பட்டுத்தான் ஆகணுமான்னு சொன்னா இப்படி புரிஞ்சுக்கலாமே. இதை ஒரு கடன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறோம். ஜென்மாந்தர கடன் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா? எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணனோ தெரியல, இந்த ஜென்மால இப்படி கஷ்டப்பட்டு இருக்கேன்னு சொல்லுவா தெரியுமா? ஆக இது ஏதோ ஒரு கடன் வாங்கி இருக்கிறோம், அந்த கடனை நாம் முழுமையாக அடைக்கவில்லை, மறு ஜென்மா எடுத்துட்டோம், மறுபடியும் அந்த கடனானது நமக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது, நம்ம புரிஞ்சுக்கிறோம்னு வச்சுப்போம். இப்போ இந்த கடனை அடைக்கணும்னா என்ன சொல்லணும்? மேல மேல பணத்தை டெபாசிட் பண்ணிட்டே வரணும் இல்லையா? ஒரு பேங்க்ல போய் ஒரு லோனை வாங்கியிருக்கோம், அந்த லோனை நம்ம அடைக்கல, அப்ப என்ன பண்ணணும்? இன்னொரு டெபாசிட்டை போட்டுட்டே வரும்பொழுது அந்த டெபாசிட்ல இருந்து எடுத்து இந்த லோனை அடைச்சுட்டே வரலாம் இல்லையா? ஆக டெபாசிட்னு நான் எதை சொல்றேன்னு சொன்னா, பணத்தை சேர்த்து வைக்கணும்னு நான் எதை சொல்றேன்னு சொன்னா புண்ணிய காரியங்களை சொல்கிறோம். ஆக கிரகதோஷங்களிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன பண்ணணும் சொன்னா, நிறைய புண்ணிய காரியங்களை செய்து கொண்டே வர வேண்டும். இந்த உலகத்தாரால் போற்றப்படக்கூடிய தான தர்மங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படியே நமக்கு ஒரு டிசிப்ளினுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருப்பா தெரியுமா? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு சொல்லியிருப்பா, தாயிற் சிறந்த கோவிலும் இல்லைன்னு சொல்லியிருப்பா. ஆக பெற்றோரை மதித்து நடக்க வேண்டும். முதல் பாயிண்ட் இதுதான், பெற்றோரை மதித்து நடக்க வேண்டும். தாயார் என்ன சொல்றாளோ அதையும் கேட்கணும், அவரை தினந்தோறும் வணங்க வேண்டும். பெற்றோருக்கு பாத பூஜை பண்ணாலே நிறைய தோஷங்கள் விலகி போயிடும் சொல்லுவா. இதுக்கு நமக்கு நிறைய கதைகள்லாம் கூட சொல்லியிருப்பார் தெரியுமா? புராண கதைகள்ல கூட சொல்லியிருப்பார். ஒரு பக்தர் தன்னுடைய ஒரு கிருஷ்ணனின் மேல் அபார பக்தி உடையவனாம். அவன் என்ன பண்ணுவான்னு சொன்னா, தன்னுடைய பெற்றோருக்கு பாத பூஜைகளை செய்து கொண்டிருப்பான். அந்த நேரத்திலே வாயிலே கிருஷ்ணன் அழைக்கும் பொழுது கூட, சற்று நேரம் பொறுப்பா, நான் எங்க அப்பாவுக்கு கால் அமுக்கி விட்டுட்டு இருக்கேன், அவர் நல்லா தூங்கிடட்டும், அதுக்கப்புறம் எழுந்து நான் அவனை தரிசனம் பண்றேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணனையே இரண்டாம் பட்சமாக வைத்தானாம் அந்த பக்தன். அவனுடைய அந்த பெற்றோருடைய பக்தியை மெச்சி கிருஷ்ண பரமாத்மா அவனுக்காக காத்து கொண்டிருந்தார் அப்படிங்கிற மாதிரி கதையெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் தானே. ஆக பெற்றோரை தினந்தோறும் வணங்க வேண்டும். அதே மாதிரி மாதா பிதாக்கு அடுத்தபடியாக குரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றோம். குரு என்ன சொல்றாரோ அதை கேட்டு நடக்க வேண்டும். குருன்னு சொன்னாலே அவர் நமக்கான வழிகாட்டி. அந்த குரு சொல்றதை அப்படியே நம்ம கேட்டோம்னாலே நிச்சயமாக கிரக தோஷங்களிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள முடியும். ஒரு கிரகத்தினால் தோஷம் வர்றது, உதாரணத்திற்கு ஒரு 8ஆம் பாவத்துல போய் ஒரு செவ்வாய் உட்கார்ந்துட்டு இருக்கு, என் ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் இருக்குன்னு சொன்னா கூட அதற்கான விளைவு என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 8லே செவ்வாய் சென்று அமரும் பொழுது அவன் ஏதோ ஒரு விஷயத்துல அடிபடுவான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த அடிபடுதல் என்பதிலிருந்து அவனை பாதுகாக்க முடியாது, அவன் அடிபட்டுத்தான் ஆக வேண்டும். ஆனால் அந்த காயத்தினுடைய தீவிரத்தன்மையிலிருந்து, அது தீவிரமான படுகாயமாக இல்லாமல் லேசான காயத்தோடு அவன் தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நிறைய புண்ணிய காரியங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த உலகம் பழித்த செயல்களை கண்டிப்பாக செய்யக்கூடாது. இது பண்ணா இது தப்பு, இது பாவம், இது குற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா?
அதை நாம் தெரிந்தே செய்யும் பொழுதுதான் கிரக தோஷங்களினுடைய வலிமை என்பது கூடுகிறது. தெரிந்தே இப்படி வேணா நம்ம புரிஞ்சுக்கலாமே, தெரிந்தே தவறு செய்யும் பொழுது மேலும் மேலும் கடன் சுமை என்பது அதிகரித்து கொண்டே செல்கிறது. அதே நேரத்திலே புண்ணிய காரியங்களை செய்யும் பொழுது அந்த கடன் சுமையானது குறைந்து கொண்டே வருகிறது. கிரக தோஷங்களிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரே வழி, டிசிப்ளினா இருக்கணும், அப்பா அம்மாவை மதிச்சு நடக்கணும், குருவை மதிச்சு நடக்கணும், நிறைய தான தர்மங்களை செய்ய வேண்டும், தன்னை சுற்றியுள்ளவர்களிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும் என்பதுதான். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.